ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நோய் வர இங்கிலீஷில் நவுன்ஸை பற்றி பார்த்துட்டு வரோம். இல்லை, நவுன்ஸ் ப்ளூரல் ஃபார்ம்ஸ் ஆகும்போது அது எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகுது, அதே சமயத்தில் அதனோட வெர்பு எப்படி பயன்படுத்துறது, சிங்குலர் வெர்ப் பயன்படுத்துகிறதா, ப்ளூரல் வெர்ப் பயன்படுத்துகிறதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வரோம். இப்போது நவுன்ஸ் பார்ட் 3லே அதனுடைய கண்டினியூஷனாக பார்க்க போகிறோம். பாருங்கள், வீடியோவை பாருங்கள். நவுன்ஸ் பார்ட் 3 பாயிண்ட் 1 பாருங்கள். A number of words ending in ICS, acoustics, athletics, ethics, mathematics, physics, politics, etc., which are plural in form, normally take a plural verb. இப்போது ஐசிஎஸில் முடியுது. இந்த கொடுத்தக்கூடிய இந்த நவுன்ஸ் எல்லாம் ஐசிஎஸில் முடியுது. எஸ்ஸில் முடிஞ்சாலே நம்ம என்ன சொல்லுவோம், ப்ளூரல்னு சொல்லுவோம். இப்போ ஐசிஎஸில் முடியுது. இது எல்லாமே பார்க்குறதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் மாதிரியே தெரியும். ஆனால் இது சில இடத்துல சிங்குலராகவும் சில இடத்துல ப்ளூரலாகவும் பயன்படுது. பொதுவாக ப்ளூரல் வெர்பு எடுக்கும். பாருங்கள், எக்ஸாம்பிளை பாருங்கள். ஹிஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் வீக்னு கொடுத்துருக்கு. அப்போ மேத்தமெட்டிக்ஸுங்கிறது ப்ளூரலாக பயன்பட்டுருக்கு. அந்த சப்ஜெக்ட் ப்ளூரல். அடுத்தது பாருங்கள். பட் நேம்ஸ் ஆஃப் சயின்சஸ் கேன் சம்டைம்ஸ் பி கன்சிடர்ட் சிங்குலர். மேலே சொன்னால் இதெல்லாம் அக்காஸ்டிக், அத்லட்டிக்ஸ், எத்திக்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, பாலிட்டிக்ஸு, இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடியது சப்ஜெக்டாக நினச்சோம்னா அது அது கூட சிங்குலர் வெர்ப் பயன்படுத்தணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். மேத்தமெட்டிக்ஸ் இஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட். இதெல்லாம் சப்ஜெக்டாக எடுத்துட்டோம்னா சிங்குலர் வெர்ப் பயன்படுத்தணும். மற்ற சமயத்தில் அதை ப்ளூரலாக எடுக்கணும். ஓகேயா? அடுத்த செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். வேர்ட்ஸ் ப்ளூரல் இன் ஃபார்ம் பட் சிங்குலர் இன் மீனிங். சில நவுன்ஸ் எப்படி இருக்கும், ப்ளூரல் ஃபார்மில் தான் இருக்கும். ஏன்னா எஸ்எஸ்ல முடியும். எஸ்ல முடிகிறதுனால அது ப்ளூரல் ஃபார்ம் மாதிரி தெரியும். ஆனால் அதனுடைய மீனிங் சிங்குலர் தான். பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். நியூஸ், மம்ஸ், ரிக்கெட்ஸ், பில்லியர்ட்ஸ், ட்ராட்ஸ், இதெல்லாமே சிங்குலர் நவுன்ஸ் தான். ஆனால் ப்ளூரல் மாதிரி எஸ் சேர்ந்துருக்கு. சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பாருங்கள். மம்ஸ் இஸ் நாட் எ மம்ஸ் இஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் மம்ஸுங்கிறது சிங்குலர். மம்ஸ் இஸ் நாட் எ டேஞ்சரஸ் டிசீஸ். பில்லியர்ட்ஸ் இஸ் நாட் அன் இன்ட்ரெஸ்டிங் கேம். பில்லியர்ட்ஸ் இஸ் நாட் அன் இன்ட்ரெஸ்டிங் கேம். இது அடுத்த எக்ஸாம்பிள். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம். அடுத்தது பாருங்கள். தேர்ட் பாயிண்ட்டை பாருங்கள். கிரீக் ஆர் லாட்டின் ஃபார்ம்ஸ் மேக் தர் ப்ளூரல்ஸ் அக்கார்டிங் டு த ரூல்ஸ் ஆஃப் கிரீக் அண்டு லாட்டின். இப்போது கிரீக் வேர்ட்ஸு அல்லது லாட்டின் வேர்ட்ஸு அதெல்லாம் எப்படி ப்ளூரல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அவங்க கிரீக் ரூல்ஸ் எப்படி இருக்கோ அல்லது லாட்டின் ரூல்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ளூரல் ஃபார்ம் ஆகும். கிடைக்கக்கூடிய அந்த கிரீக் லாட்டின் வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். எக்ஸாம்பிள் பாருங்கள். கிரைசிஸ், கிரைசஸ், எரேட்டம், எரேட்டா, வாய்ஸிஸ், வாயசஸ், மெமோரண்டம், மெமோரண்டா, ஃபினாமினன், ஃபினாமினா, ரேடியஸ், ரேடி, டெர்னஸ், டெர்மினி. அப்போது இதெல்லாம் அந்த ரூல்ஸ் கிரீக் அல்லது லாட்டின் ரூல்ஸ் பிரகாரம் அதெல்லாம் ப்ளூரல் ஃபார்மாக ஆயிருக்கு. முதல்ல கொடுத்துருக்கெல்லாம் சிங்குலர், அடுத்தது கொடுத்துருக்கெல்லாம் ப்ளூரல். ஓகேயா? அப்போது கிரைசஸ் சொல்கிறது சிங்குலர், கிரைசஸ்ங்கிறது ப்ளூரல். ஓகே. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள். சம்டைம்ஸ் தெர் ஆர் 2 ப்ளூரல் ஃபார்ம்ஸ் வித் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸு. சில சமயத்தில் ஒரு வார்த்தைக்கு 2 ப்ளூரல் ஃபார்ம்ஸ் இருக்கும். அந்த 2 ப்ளூரல் ஃபார்ம்ஸ் இருந்தோன்னா 2க்கும் வெவ்வேறு அர்த்தமும் இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள். அப்பண்டிக்ஸ், அப்பண்டிக்ஸ், அப்பண்டிக்ஸஸ் ஆர் அப்பண்டசீஸ், அப்பண்டிசஸ். இது மெடிக்கல் டேர்ம்ஸு. அதாவது அப்பண்டிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதுக்கு தமிழில் குடல்வால்னு சொல்கிறோம். ஓகேயா? இன்னொரு அர்த்தம் அடிஷன்ஸ் டு எ புக்கு. அடிஷன் அல்லது அடிஷன்ஸ் டு எ புக்கு. ஒரு புக்கில் ஒரு பகுதியை சேர்த்துருந்தோம்னா அது அப்பண்டிக்ஸ் ஆர் அப்பண்டசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இண்டெக்ஸ் பாருங்கள். இண்டெக்ஸஸ்,
இண்டைசஸ். இண்டெக்ஸஸ் அப்படின்னா அது புக்கில் வரக்கூடியது, புக்கில் பார்த்துருக்கலாம். இது புக்கினுடைய கடைசியில் இருக்கும். அது ப்ளூரல் ஃபார்ம் வந்து இண்டெக்ஸு ப்ளூரல் ஃபார்ம் இண்டெக்ஸஸ். இண்டைசஸ் அப்படின்னா அது மேத்தமெட்டிக்ஸில் ஒரு பிரிவு. ஓகேயா? அடுத்து 5th பாயிண்ட் பாருங்கள். காம்பவுண்ட் நவுன்ஸு நார்மலி த லாஸ்ட் வேர்ட் இஸ் மேர்ட் ப்ளூரல். பாய் ஃப்ரெண்டு அதனுடைய ப்ளூரல் வந்து ரெண்டாவது வார்த்தை. பாய் ஃப்ரெண்டில் வந்து ரெண்டாவது வார்த்தை தான் ப்ளூரல் ஆகுது, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு. ட்ராவல் ஏஜெண்டில் வந்து ஏஜெண்ட்ஸு பின்னால் ரெண்டாவது வரக்கூடிய வார்த்தை தான் ப்ளூரல் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது பாருங்கள். பட் வேர் மேன் அண்ட் உமன் இஸ் ப்ரிஃபிக்ஸ்டு போத் பார்ட்ஸ் ஆஃப் மேட் ப்ளூரல். ஆனால் மேன் அல்லது உமன்கிறது முதல் வார்த்தையாக வந்து பின்னால் இன்னொரு வார்த்தை காம்பவுண்ட் நவுனாக வருது அப்படின்னா ரெண்டு வார்த்தையும் அது கூட வரக்கூடிய மேனு கூட வரக்கூடிய வார்த்தையும் புளூரலாகும், மேன்கிறதும் புளூரலாகும். அதே போல் உமன்கிற வார்த்தையும் புளூரலாகும், உமன் கூட வார்த்தை வரக்கூடிய இன்னொரு வார்த்தையும் புளூரலாகும். எக்ஸாம்பிள் பாருங்கள். மென் டிரைவர்ஸ். மென்கிறது மேனுக்கு மென்கிறது வந்துச்சு, டிரைவருக்கு டிரைவர்ஸ் வந்துச்சு. சரியா? அப்போது ரெண்டு வார்த்தையும் புளூரல் ஆகிடுது. மேலே உள்ள எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? ரெண்டாவது வரக்கூடிய வார்த்தை மட்டும் புளூரல் ஆகுதுன்னு பார்த்தோம். ஆனால் இப்போது மென் அல்லது உமன் வந்துச்சுன்னா ரெண்டு வார்த்தையும் புளூரல் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். விமன் டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கு. உமனுக்கு விமன் புளூரல், டிரைவர் டிரைவர்ஸ் புளூரல் ஆகிடுது. அடுத்து 6th பாயிண்ட் பாருங்கள். த ஃபஸ்ட் வேர்ட் இஸ் மேர்ட் புளூரல் கம்போஸ்ட் ஆஃப் நவுன் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் ப்ளஸ் நவுன். த ஃபஸ்ட் வேர்ட் இஸ் மேட் புளூரல். இதில் வந்து ஃபஸ்ட் வேர்டு தான் ப்ளூரல் ஆகுது. எக்ஸாம்பிள் பாருங்கள். லேடிஸ் இன் வெயிட்டிங், சிஸ்டர்ஸ் இன் லா, மதர்ஸ் இன் லா, ஃபாதர்ஸ் இன் லா, இந்த மாதிரி வரும். ப்ளூரல் ஆகும்போது இந்த மாதிரி ஃபாதர் இன் லா வந்து ஃபாதர்ஸ் இன் லா ஆகுது. சிஸ்டர் இன் லாங்கிறது சிஸ்டர்ஸ் இன் லா ஆகுது. லேடி இன் வெயிட்டிங் அப்படிங்கிறது லேடிஸ் இன் வெயிட்டிங் ஆகிடுது. இந்த மாதிரி ப்ளூரல் ஃபார்ம் ஆகணும். அடுத்து 7th பாயிண்ட் பாருங்கள். இனிஷியல்ஸ் கேன் பி மேட் ப்ளூரல். இனிஷியல்ஸ் வரும்போது அது எப்படி ப்ளூரல் ஆக பாருங்கள். எம்பிஸ், எம்எல்ஏஸ், விஐபிஸ், இந்த மாதிரியாக ப்ளூரல் ஃபார்ம் ஆகிடுது. புரிஞ்சதா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட் அஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.